அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உயர் மின்னழுத்த கம்பியில் தேர் உரசியதில் தேரை இழுத்துச் சென்ற 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஆடி மாதத்தை முன்னிட்டு குன்னம் அருகே உள்ள நன்னை கிராமத்தில் ஐயனார் கோவிலில் சகடை தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். திருவிழாவிற்காக தேர் அலங்கரிக்கப்பட்டு இழுத்துச் சென்றபோது உயர் மின்னழுத்த மின்கம்பியில் தேர் உரசியதில் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். தேர் திருவிழால மின்சாரம் பாய்ந்து 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. பவித்ரா, வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள நன்னை கிராமத்தில் ஐயனார் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதியான இன்று தேர் திருவிழா நடைபெறுவதாக இருந்தது. இதற்காக நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் தேரில் சாமி வீதியில் வருவதற்காக தேர் அலங்கரிக்கப்பட்டு தேரை கோவில் முன்பு நிறுத்துவதற்காக விழா குழுவினர் தேரை இழுத்து சென்ற போது அந்த பகுதியில் இருந்த உயர் மின்கம்பியில் எதிர்பாராத விதமாக தேர் புரசியதில் தேரினை இழுத்து சென்ற அதே ஊரைச் சேர்ந்த அண்ணாதுரை பரமசிவம் ஆகிய இருவரும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த விபத்தில் ராசு காயமடைந்தார். உடனடியாக மின்சாரத்தை தரித்த நன்னை கிராம மக்கள் குன்னம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த குன்னம் போலீசார் காயம் ஏற்பட்ட ராசுவை மீட்டு அரியலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மின்சாரம் தாக்கி இறந்த அண்ணாதுரை பரமசிவம் ஆகிய இருவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில் திருவிழாவில் தேர் திருவிழா முன்னேற்பாட்டின் போது மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் நகை கிராம பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.